வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்ல, வாழ்க்கைங்கிறது முக்கியம் இல்ல. Yo, beautiful disasters. This is me, Stupid, and you are watching me on Stupid's View. இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு மூவி பற்றியும் பார்க்க போகிறதில்ல. என்னோட மைண்டில் ஓடுற சம் தாட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஹேவ் சம் இம்பார்ட்டன்ட் ஜாப் ப்ளீஸ் கீப் திஸ் வீடியோ. அதாவது கைஸ், பேசிக்காகவே என்னோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுவாங்க. ஒரு 1% மட்டும் எப்போயுமே ஆப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அந்த 1% தான் என்னோடய மைண்ட் ஒர்க் ஆகிறதோட பேசிக் மெக்கானிசமே. ஏன்னா இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷனாகவே இருக்கும். இது ஏன் நீங்கள் இப்படி பார்க்கல அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு கன்சர்னாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்குள்ளே மண்டைக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் வெளியிடுறேன். ஒரு நாள் வெளியிட்டே இருப்பேன், ஒன்று ஒன்றா வெளியிட்டு விடுவேன். ஆமாம், சரி, சூப்பர் 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 சூப்பர். அப்படி இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, judge a book by its cover. Yes guys, judge it hard, because if the cover is trash, why would your brain give a try? Basically அது ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளால் அதை சூஸே பண்ண முடியும். யூ நோ வாட்ஸ் ஆஃப் ஃபன்னி, எல்லாம் சொல்லுவாங்க டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். பட் அதே பீப்புள் தான் இந்த தம்ப்நெயில் இப்போ நல்லா இல்லாட்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்துருப்பாங்க. பட் கம் ஆன், லெட்ஸ் பி ரியல். தேர் இஸ் அ ரீசன் ஃபார் எவ்ரி கவர்ஸ் கிராப் யுவர் ஐஸ் அண்ட் ஸ்லாப் யுவர் பிரெயின். அப்படி நடக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த புக்கே படிச்சிருக்க மாட்டீங்க, எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. எல்லா அமேசிங் கவர்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு டிசைனர் நடுராத்திரி 3 மணிக்கோ 4 மணிக்கோ தூங்காமல் கொள்ளாமல் ஏதோ ஒரு வேலை பார்த்தனால மட்டும்தான் அந்த கவர் வந்து நல்லபடியாக வந்திருக்கும். சில யூடியூபர்ஸ் கூட பேசிக்கலி த டிசைனரோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, they really fought Thanos to make the cover லுக் அமேசிங். ஸோ அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு ஒர்க் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆல்வேஸ் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அண்ட் கிவ் சம் கிரெடிட் டு த டிசைனர். தட்ஸ் ஆல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ், இந்த சீக்ரெட், இந்த ஆட்டிடியூட், இந்த மாதிரி நிறையா புக்ஸ் வந்து நம்மளை வந்து ஐஸ் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் தான் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து எப்போயுமே ஜட்ஜ் பண்ணுறது இந்த விதத்தை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவோம். ஈவன் தான் உள்ளே எந்த மேட்டருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில். ஈவன் இந்த புக்ஸோட கவர்ஸ் இப்படி இல்லாமல் மொக்கையாக இருந்துருந்துச்சு அப்படின்னா, உள்ளே இருக்க கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாகவே இருந்தாலும் நமக்கு வந்து வாங்குறதுக்கு ஒரு மனசு வந்துருந்துருக்காது. உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது வந்து மேட்டர் கிடையாது. கவர் இஸ் ஆல்வேஸ் த மேட்டர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வி ஆல்வேஸ் ஜட்ஜ் திங்ஸ் அட் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ். புக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டிண்டர் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், இல்லை எந்த விஷயமா இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கிளான்ஸ் ஜட்ஜ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ணலாமா இல்லை அதை வாங்கலாமா ஏதோ ஒரு டிசிஷனுக்குள்ளே வருவோம். இதுதான் எல்லோரும் பண்ணுறோம். அப்புறம் ஏன்னா இந்த விஷயத்தை நீ இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி பண்ணுறது கிடையாது. அதனால தான் இந்த விஷயத்தையும் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்கிறவங்களே சில நேரத்தில் தப்பாக ஜட்ஜ்மெண்ட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி போய்கிட்டும் இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்த ஒரு டாப்பிக்காகவே கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். இது வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஆல்வேஸ் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அண்ட் கிவ் சம் கிரெடிட் டு த டிசைனர். இதுதான் வந்து இப்போது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன் ஹியர் ஐ எம் நாட் ஒன்லி டாக்கிங் டு த திங்ஸ், இட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு த பீப்புள்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I'll see you in the next video. Until then, peace.